Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் இதனுடைய அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கமெண்ட் பண்ண மறந்துட்டவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், லைக் பண்ண மறந்துடுவீங்க நிறைய பேர். அதனால் ஃபஸ்ட் லைக் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க. நம்ம வீடியோக்கு இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் எந்த மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்றது முன்னாடி இது வீக்லி டைம் ஃப்ரேமில் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. ஸோ வீக்லி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு இங்கேருந்து நம்ம ஒரு பெரிய கேண்டில் ரிஜெக்ஷன் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் என்னுடைய வியூவில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிஃப்டி 50 இது புல் பேக் வியூ அப்படின்ற மாதிரி தெரியுதுல. ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. அந்த சப்போர்ட் ரியாக்ட் வந்து மேபி இந்த இதில் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகலாம் ப்ரைஸ். ஸோ இந்த வீக்லி கேண்டில்ஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பெரிய பிரேக் ஆகணும்னா அகைன் வந்து ஃபால் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த சப்போர்ட்டில் க்ரியேட் பண்ணி மேலே மூவ் பண்ணலாம். ஓகே, அப்போது நம்ம இதில் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம அகைன் வந்து பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அதே உங்களுக்கு செல் செட்டப் இருந்துச்சுன்னா நல்லா வந்து நீங்கள் நார்மல் குவான்டிட்டி போட்டு பண்ணலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணால் பெட்டராக இருக்கும். நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டியில் என்னென்ன லைவ் மார்க்கெட் வியூஸை ஷேர் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ எண்டில் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. ஓகே, ஸோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது இந்த இடத்துல 10 மினிட்ஸ் டைம் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியுது. இடத்துல உங்களுக்கு இது ஃபஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும், ஏன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து எங்கெங்கே ரிஜெக்ஷன் வந்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. இந்த இடத்துல எங்கள் மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ஸ்மால் கேப் டவுன் ஆகிட்டு ரிகவர் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இதில் வந்து கிட்டத்தட்ட 90% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா அங்கே பேட்டர்ன் வந்து க்ளீனாக நல்லா ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் வந்து இந்த ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் இதில் இருக்குது. அப்போது அவங்களுடைய எஸ்எல் அங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பை பண்ணணும் 90% பீப்புள்ஸ் சொன்னேன். அப்போ அவங்களோட எஸ்எல் இருக்கும் ஒன்று இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, ரெண்டாவது எஸ்எல் இங்கே இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போது நாளைக்கு வந்து மார்க்கெட்டு அந்த 24,280 ஃபில் பண்ணிடுச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சப்போர்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணல, சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலங்களில் வந்து அந்தளவுக்கு லைக் பண்ணுறவங்க யாரும் இல்லை. ஜஸ்ட் கால் எடுத்திங்களா, புட்டு எடுத்திங்களா, இதுக்கு மேலே பை, இதுக்கு கீழே வை, இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்றைக்கி காலத்திலோடைய தவிர எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான வியூவர்ஸாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்போது நிஃப்டி 50 என்னோடய வியூ என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த 24,600 ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தெரியுது. ஸோ என்னுடைய பார்வையில் இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஓகே. அப்போது செல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இந்த 24,160 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 24,160 இந்த லெவல் தாண்டி கீழே வர வரலும் இந்த செல் சைடுக்கு எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இதில் வந்து சின்னதாக கரெக்ஷன், அதாவது இந்த இதில் ட்ராப் மாதிரி நிறைய பேர் ஆயிருப்பாங்க, புதுசாக செல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ராப் மாதிரி ஆயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது என்னுடைய வியூ, பர்சனல் வியூ தான். இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதில் வந்து பை செல் சஜஷன்லாம் எதுவும் கிடையாது. மார்க்கெட்டு என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஒரு வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் அது என்ன அப்படின்றத பார்த்துலாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில், அதுவும் நம்ம நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எஸ்எல் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து எஸ்எல் ஒன்று ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ட்ராப்பில், அதாவது நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் கொஞ்சம் ஷார்ட் டைமில் பார்த்தேன். ஏன்னா வந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சு, ப்ரைஸ் சஸ்டெண்ட் நிற்குது இல்லையா. ஸோ பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். இங்கே எடுத்த நம்மளுடைய எஸ்எல் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அதனுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகே, சரி. இப்போது இந்த சார்ட்டில் வந்து எப்படி அது மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத, ஏன் அந்தளவுக்கு மூவ் ஆச்சு, எப்படின்ட்டு மூவ் ஆச்சு அதையும் பார்க்கலாம். ப்ளஸ் நாளைக்கு என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள், வெரி 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 சிம்பிள். இந்த இதில் பைக்கான ரீசன் நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரீசன் என்ன, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், அப்போ என்ன வந்ததில் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதாவது ப்ரீவியஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்தது, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து கண்டினியூ ஒரு பிரீத் இல்லாமல் பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, அப்போ என்ன வந்து திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஒரு பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த வந்து நான் ஃபஸ்ட் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வந்து எக்ஸாக்ட்லி இங்கே சப்போர்ட் கரெக்டாக எடுத்துச்சு. ஸோ நல்லா மூமெண்ட்டும் நல்லா கொடுத்துச்சு. சரி, இது வந்து அந்த ரீசனுக்காக எடுத்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 0.21 லெவல் கூட உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். இதுங்க அது போட்டு பார்த்துலாம் எப்படி சார் இதுன்னு கேட்பாங்க. இடத்துல ஜஸ்ட் இங்கே கலெக்ட் பண்ணுங்கள், தெரியும் உங்களுக்கு 0.23 அப்படின்ற லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, என்ன சார் சப்போர்ட்னா இந்த லைனுக்கிட்ட என்ன சப்போர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரியாவை நீங்கள் கன்சிடர், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லைனுக்கு இல்லை, அந்த லைன் கொஞ்சம் நம்ம இறுக்கி கொஞ்சம் பிடிச்சினா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் இல்லை இந்த சப்போர்ட் லெவல் எங்கே கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டில் வருது அப்படின்றதுக்காக எடுக்கல, ஒன் ஆஃப் த ரீசன் அதுவும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அந்த இடத்துல. ஓகே சரி, ஓகே இது சார் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம் நீங்கள். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டில் அப்படியே உங்களுக்கு கேப் டவுனோ கேப் அப் ஓப்பன் ஆகாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஒரு டபிள்யூ பேட்டர்னோ இல்லை அது மாதிரி பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ப்ரைஸ் ரிஜெக்ஷனான இடமே நீங்கள் டார்கெட் வைக்கலாம். 52,100 ஃபஸ்ட் லெவலும் 52,300 வந்து ரெண்டாவது லெவலும் வைக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு பிளான். இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இல்லை மார்க்கெட் வந்து கேப் டவுன், அதாவது ஒரு மைனஸில் இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 200 EMA பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த 200 EMAவிலும் ப்ரைஸ் போகலாம். ஏன் சார் 200 EMA லைன் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எங்கே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த இடத்துல. ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வேறு டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணி காமிக்கிறேங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு அந்த இடத்துல நடந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெரிய 1 hour டைம் ஃப்ரேமில் காமிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போது அந்த 200 EMA கூட உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்லேயே எக்ஸாக்ட்லி அங்கே தான் வருது. இப்போ அந்த இதில் வந்து எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுக்கிற ஏரியா, மேபி அந்த சப்போர்ட் குச்சி மாதிரி கூட வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த லெவலுக்கு. ஸோ ப்ரைஸு 51,600 கிட்ட இன்னொரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரையும் நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். அப்போ 51,840லேருந்து 600 கிட்டத்தட்ட வந்து 250 பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் டவுன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வரையும் ப்ரைஸ் வந்து ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி இதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி ஆங்கிளில் வரணும். அது ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த புல் பேக்லேருந்து மேபி கரெக்ஷனாக கூட இல்லை, இந்த மாதிரி கரெக்ஷன் வந்துட்டு இந்த இதில் பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஃபின் நிஃப்டியில் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போது இந்த சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணிங்க, எங்கே இந்த சப்போர்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணிங்க. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் சப்போர்ட். அப்போ 200 EMA இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்குது. அப்போ ப்ரைஸ் என்னாகும், இந்த இடத்துல கீழே ஒரு சின்ன கரெக்ஷன் பிரேக் அவுட்டில் வந்துச்சுன்னா அகைன் வந்து உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,950, அதாவது 23,950 ஃபஸ்ட் லெவலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் எடுக்க ஒரு 50 பாயிண்ட் முன்ன பாயிண்ட் வந்து 23,900 கூட வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சரி, இப்போ நம்ம ஒரு 10 minutes அதை கொஞ்சம் ஷார்ட் டைம் ஃப்ரேம் இப்போ பார்க்கலாம், ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட் இன்றைக்கி 30ஆம் தேதி இல்லையா, மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணிச்சு. ப்ரைஸை ஒரு சஸ்டன் ஆகிட்டு பிரேக் டவுன் அகைன் வந்து லோ. இந்த இடத்துல இன்னும் ஹை எதுவும் பிரேக் பண்ணல. அப்போ என்ன வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இன்னும் சஸ்டன் ஆகிட்டிங்கன்னா அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே சரி, இந்த சப்போர்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 EMA மட்டும் கிடையாது, இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் அங்கே இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு அதனால ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவில் மேலே எடுக்க முடியல அப்படின்ற பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 அப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 23,950 வந்து உங்களுடைய டார்கெட்டாக அமையலாம். அப்போது பை சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பை சைட் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு பாருங்கள், இப்போது ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, ப்ரைஸு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஹையர் ஐ ஃபார்மேஷனை சொல்ல இந்த சப்போர்ட் லெவலில் தாங்கி பிடிக்க மேக்ஸிமம் டைம் வந்து ட்ரை பண்ணும் மார்க்கெட். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்,
இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் என்ன கிடைக்குதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் கிடைச்சா நீங்கள் வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடு அப்படின்ற ஒரு கொஞ்சம் வந்து வீக்னஸாக தெரியுது என்னோடய பார்வையில். ஏன்னா ப்ரைஸு அந்த ஸ்ட்ரென்த்தில் அது பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தில் இந்த மாதிரி போனாங்க இல்லையா. ஸோ இதில் கரெக்ஷன் என்ன இங்கே இருந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரைஸு செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து காமிக்கிறாங்க. ஸோ பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து பை சைடில் வந்து கொஞ்சம் வந்து ஃபினிட்டில் ஆர்வம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேபி நாளைக்கு ப்ரைஸ் கன்சல்டேஷன் நின்னா கூட அகைன் வந்து என்ன ஆங்கிளில் இதில் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்க நம்மளுடைய பெரிய டைம் ஃப்ரேம், அதாவது 1 hour டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா அதை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவிர இங்கேருந்து ஒரு மேலே என்னதான் மார்க்கெட் மேலே மூணால் கூட அங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸையும் பார்த்துலாம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிங்க சென்செக்ஸ் கூட போட்டுருங்க சார் அப்படின்னு. ஓகே, சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு சிம்பிளாக ஒரு ஜாஸ்தியும் நம்ம மைண்டு கெடுத்துக்காமல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய வியூவில் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி வருது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதில் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். அதாவது அதுவும் வந்து என்ன மாதிரி லாங்குவேஜ் அங்கே சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ ப்ரைஸில் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போது ப்ரைஸ் சரிவு ஏற்பட்ட சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு வியூ நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டுன்னு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 79,600 வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லெவலாக வரும். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 200 EMA லெவலும் டார்கெட்டை முயற்சி பண்ணி அங்கே டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆன இடங்கள் அதெல்லாம் அதோட நீங்கள் டார்கெட்டை முயற்சி பண்ணலாம். ஆனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது. இல்லை இதே மாதிரி மேலே போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் குறுக்கிட்டே வந்துச்சுன்னா மேலேயும் கீழே போகாமல் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி ஸ்டாப் லாஸ் வெரி வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் கொடுத்தோம் இல்லையா எக்ஸாம்பிள், அந்த மாதிரி இப்போ வந்து மேலே பிரேக் அவுட் ஆகுது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது அந்த லோவே ஸ்டாப் லாஸை கொடுங்க. வேறு இன்னொரு டைம் ரீஎன்ட்ரி கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ரெண்டாவது முயற்சியில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய 1:2 டார்கெட்டை ரீச் பண்ணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ரீச் ஆனோன்னு ஃப்ரீ வெபினார் அப்படின்னு. நிறைய பேர் கேட்டீங்க சார் 25K சொன்னீங்க வெபினார் அரேஞ்ச் பண்ணிங்களா, 50K சொன்னீங்க அப்போ வெபினார் அரேஞ்ச் பண்ணிங்களான்னு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எப்பப்போ நம்ம வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 75K நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ 61K கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ், எனக்கும் கொஞ்சம் சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். மேபி நிறைய பேர் கேட்குங்க சார் வந்து 70,000 வச்சுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 75K இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எந்த மார்க்கெட் இங்கே தான் இருக்க போது, எங்கேயும் போகிறதில்ல. கொஞ்சம் நாலேஜ் நமக்கு கிடைக்கும், டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி மிட் கேப்பில் என்ன மாதிரி ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் கிளியராக தெரியுது உங்களுக்கு. ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஷார்ட் சைடுக்கான பிளான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு இல்லையா, ஏதாவது இந்த ப்ரீவியஸ் என்னது சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது அந்த இதில். ஸோ மேபி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து 10 minute டைமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண வச்சுங்க. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணேன்னா உங்களுக்கு ஓகே இந்த சப்போர்ட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணிச்சுன்னா ஒரு சின்னதாக ரிஸ்க் எடுத்து இந்த லெவல் வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 20,750 20,750 வரலும் வந்து நிஃப்டி மிட் கேப் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் பண்ணுங்கள், உங்களுக்கு முடியும், தாராளமாக முடியும். ஏன்னா இந்த ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணணும். இல்லை வந்து இங்கேருந்து கேப் ஓப்பன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு அப்படியே கண்டினியூ மேலே போகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல எதுவும் பை சைடில் அந்த ஸ்டில் எதுவும் கிடையாது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒன் வே ரேலி கொடுத்துச்சு. ஸோ அதில் கரெக்ஷனில் போயிட்டுருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் என்னோடய வியூவில் இது இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஐஆர்ஐ ஃபார்மேஷன் அகைன் பெரிய ஒரு பிக் மூவுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.